தமிழ் மக்கள் பேரவை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்றும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். மட்டக்களப்பு கோயில் போர்தீவில் இன்று கிராம அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அதிகளவான மக்களும் கலந்து கொண்டிருந்தனர். அரசியல் அல்ல, அதில் உள்ள அத்தனை பேரும் அரசியல்வாதிகள், மக்களால் தூக்கி எறியப்பட்டவர்கள். சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவரும் மக்களின் செல்வாக்கை இழந்திருக்கின்றனர். அதில் வடமாகாண முதலமைச்சர் கூட மனமந்தத்தக்க செயல். நாங்கள் அவரை தலைவராக, வடமாகாணத்தின் அமைச்சராக, ஏன் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் பிரதியான நாங்கள் கூட இருந்த பிரச்சாரம் செய்தால் அவர் இன்று வடமாகாணத்தில் ஒரு முதலமைச்சராக ஆக்கப்பட்டவர் என்பதை மறந்துவிடுகிறார்கள். கிழக்கு மாகாண மக்களும் சேர்ந்து உழைத்தார்கள். எல்லோரும் சேர்ந்து உழைத்து ஒரு முதலமைச்சரை உருவாக்கினோம். அவருக்கு ஒரு கடமை உண்டு. அவருடைய கட்சி தேர்தலில் நிற்கிறது. அந்த கட்சியினுடைய இலக்கு இது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கை பெற்றுத்தரும் வகையிலே செயற்பட்டிருக்க வேண்டிய தார்மீக கடப்பாடு அந்த முதலமைச்சருக்கு உண்டு. செய்யாமல் இருப்பதற்கு எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் அவர் நியாயம் சொல்லி கற்பிக்க முடியாது. அதாவது எப்படியோ ஒரு விதத்தில் தீர்வு கிடைக்க போகின்றது எதிர்பார்க்கின்ற போது யாரோ சிலர் கூடி சென்று அந்த சக்தியை உடைத்து வெண்ணெய் திரளாமல் தோல்வியடைய செய்கின்ற ஒரு கைங்கரியங்களை ஆற்றி வந்திருக்கின்றார். இன்னும் சில தலைவர்கள், நான் நினைக்கிறேன் ஜிஜி பொன்னம்பலம் போன்ற தலைவர்கள் 50க்கு 50 கேட்டார். பாராளுமன்றத்தில் 50க்கு 50, அதாவது 50க்கு 50 கேட்டு அவருடைய அந்த பிழைப்புவ கொள்கையை அவர் குழப்பி அடித்து விட்டார். பிற்காலத்தில் அவருடைய மகன் குமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த கட்டுக்கோப்புக்குள், அந்த பணத்திற்குள் இல்லாமல் வெளியில் நின்றார். எதிர்த்தும் எலெக்ஷன்ல போட்டி போட்டார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தோல்வியடைந்தார். இன்றைய காலகட்டத்தில் அவருடைய மகன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அடுத்த ஒரு விடயத்தில் இறங்கி இருக்கிறார். அந்த கட்டமைப்பில், அந்த பேரவையில் இணைகின்ற ஒவ்வொருவரையும் பற்றி நாங்கள் ஆழமாக பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது. சிலர் தேர்தல்களின் போது மக்களால்